இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிரியைகள், அவருடைய பலன் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பலவீனப்படுகிறோம். அதாவது ஃபிசிக்கலாக நம்மளுக்கு வர பலவீனம், வியாதி, சிக்னஸ் அதை மட்டும் சொல்லலை. ஆனால் நம்ம மனதளவில், நம்முடைய சிந்தை அளவில் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டே இருப்போம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் தம்முடைய பலத்தை நம்மளுக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 73 அதிகாரம் 26 வசனத்தில் இப்படி இருக்கு. Psalm 73:26 says, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சம், என்னுடைய இருதயம், எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், என்னுடைய எபிலிட்டிஸ், என்னுடைய யோசனைகள், திட்டங்கள், இதெல்லாம் மாண்டு போகிறது. அப்படின்னா இதெல்லாம் அழிந்து போகிறது, செத்து போகிறது. ஒவ்வொரு நாளும் நான் நிறைய யோசித்தாலும், நிறைய பலன் இருந்தாலும், ஆனால் அது கொஞ்ச நேரத்திலேயே அது மாண்டு போகிறது. ஆனால் தேவன், கர்த்தர் என்னுடைய கண்மலையாக இருக்கிறார். அப்படின்னா காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அவர் சொல்லுகிறார், தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய இருதயத்தின் கண்மலை, என்னுடைய பங்குமாய் இருக்கிறார். என்றென்றைக்கும் என்னுடைய இருதயம், என்னுடைய எண்ணம், என்னுடைய யோசனை, என்னுடைய பலனாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் என்னுடைய பங்காய் இருக்கிறார். ஹீ இஸ் மை போர்ஷன். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலன் குறுகி போகும், குறைந்து போகும், அது மாண்டு போகும். அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் எப்பொழுது நம்முடைய பலன் குறுகி போகிறதோ, நம்முடைய பலன் மாண்டு போகிறதோ, அந்த இடத்துல கர்த்தரே நமக்கு பலனாக மாறுகிறார், கர்த்தரே கண்மலையாக மாறுகிறார். இந்த விஷயத்தை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. பொதுவாகவே பலன் நம்மளுக்கு குறையுது, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் செயல்படுத்த முடியல, எப்படி செயல்படுத்துதுன்னு தெரியல, ஐ எம் ஜீரோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா, பொதுவாக நம்மளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே குறைந்து போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பலன் தராமல் அவரே பலனாக மாறி நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். அவரே நம்மளுக்கு பங்காக மாறுகிறார். God cannot fill a glass which is already full. ஏற்கனவே நிறைவாக இருக்கிற, நிரம்பி இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ள ஆண்டவர் இன்னும் அதிகமாக நிரப்ப முடியாது. ஆனால் எப்போ அந்த பாத்திரம் காலியாக மாறுகிறதோ, அந்த இடத்துல தேவன் தம்முடைய பலத்தை நிரப்புகிறார். அவரே பலனாக மாறி அந்த பாத்திரத்துக்குள்ள வந்துடுறார். ஸோ நீங்களும் நானும் பாத்திரங்கள் மாறி எப்போ நம்முடைய பலன் குறுகி போய், நம்முடைய பலன் செத்து போய் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம தோற்று போயிட்டோன்றது கிடையாது. அந்த இடத்துல தேவன் பலனாக மாறி வெற்றியை பார்க்க செய்கிறார். தேவன் பலனாக மாறி காரியங்களை வாய்க்க செய்கிறார். தேவனே பலனாக, கண்மலையாக மாறி, பங்காக மாறி நம்முடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் வாசம் செய்கிறார். ஸோ உங்களுடைய பலத்தை நம்பி, உங்களுடைய திட்டங்களை நம்பி, உங்களுடைய பிளான்ஸ், உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நம்பி ஒருவேளை நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கண்டிப்பாக ஒரு வேளை மாண்டு போகிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டவர் பலனாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார், உங்களுடைய பங்காக இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். இன்றைக்கும் பலனிழந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பலத்தினால முடியாததை தேவனுடைய கண்மலையின் பலத்தினால நீங்கள் செய்து முடிக்க முடியும். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், பலன் நிறைந்த நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.